ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். உண்மையை சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. எதுக்கு ஏன் பொண்டாட்டிய பத்தி அப்படி பேசுற? என்ன ஜெகதீஷ், என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? சம்பந்தம் இல்லாம வாய் வார்த்தையை சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காத. இது வாய் வார்த்தையா சொன்னதெல்லாம் இல்ல. நான் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டேன். I don't like it. I feel ashamed. என்ன சித்தார்த்? பிரீத்தி 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 சொன்னா கேளு. என்ன சித்தார்த், ஏன் பிரீத்தி கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை விட்ட? என்ன தாத்தா நீங்களும் இப்படி பேசுறீங்க? பிரீத்தி என்ன முன்ன பின்ன தெரியாதவளா? அவளை நல்லா தெரியுங்கிற உரிமையில பேசினேன். அதை புரிஞ்சுக்காம அந்த வார்த்தையை பெருசா புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த பாரு சித்தார்த், இந்த மாதிரி சூழ்நிலையில சின்ன வார்த்தை கூட பெரிய அர்த்தத்தை கொடுத்துரும். தப்பா போயிடும்பா, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பா, இப்ப இதுதான் பெருசா போச்சா? நான் எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னவோ பேசி டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என் கேள்விக்கு இப்ப பதில் சொல்லுங்கப்பா. கடையை இப்ப பிரிக்க முடியுமா முடியாதாப்பா? முடியாதுடா. முடியாதுங்கிறது ஒரே பதில். அண்ணே, நான் உங்ககிட்ட பேசல, அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட பேசினாலும் ஆட்டுக்குட்டி கிட்ட பேசினாலும் பதில் இதான். சொத்துங்கிறது நீ நினைச்ச நேரத்துக்கு பிரிக்க முடியாது. ஏதோ சமமா உரிமை இருக்குன்னு பேசுற. கடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அப்பாவோட உழைப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம அதுல குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நான் கடைகள் எல்லாம் ராப்பகலா அலைஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அதுல உரிமை கொண்டாடிட்டு பாதியா பிரிச்சு கேட்கிற. அதை பண்ற உனக்கு மட்டும் பாதியா கடை வரும். இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும்? ஏன் நீங்க மட்டும்தான் அந்த கடையில அனுபவிக்கணுமா? எம்டின்னு பேரு வேற. அதனாலதானே வீட்டுக்குள்ளேயே உங்க அதிகாரம் கொடி கட்டி பறக்குது. நானும் அவருக்கு பிறந்த புள்ளதான், நீங்களும் அவருக்கு பிறந்த புள்ளதான். இந்த விஷயத்துல எல்லாருக்கும் சம அதிகாரம் இருக்கு. டேய், என்னடா அதிகாரம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் எனக்கு இல்லையா? அதே உரிமை இந்த வீட்டுல எல்லாருக்கும் இருக்கு. கடைகளை பிரிக்கணும்னா பிரிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு உங்க பதவி பறி போயிடுமோன்ற கவலை, அதுக்காக பிரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. சாம்ராஜ்யம் தரமட்டமாயிடுவோங்கிற பயம், அதானே? அதை காப்பாத்துக்க நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. டேய் 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 டேய், என்னடா விட்டா ரொம்ப பேசிட்டே போற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? முழு எபிசோட்களையும் இலவசமாக ZEE5 பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.